ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட அதிரடியான அறிவிப்பு. 2 கால்களையும் கையொன்றையும் இழந்து ஊனமுற்றவராக மாறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கவசப்படை தளபதி. அல்-கஸாம் படையிலே மனித வளம் எவ்வாறு காணப்படுகின்றது? புதிய போராளிகளும் அல்-கஸாம் படையிலே இணைந்து கொண்டுள்ளார்களா? அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்களையும் ரகசியங்களையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிடப் போகின்றார்களா? நெட்டன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்துடனான யுத்தம் நிறுத்தப்பட மாட்டாதா? யெமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் அதிகரிக்கும் பதற்றம். காசாவிலே தற்போது நடைபெற்று வரும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகளும் கவனம் செலுத்தியுள்ளார்கள். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் ஹமாஸ் தரப்பினர் செய்திருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் பாராட்டியுள்ளார்கள். மேலும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களையும் வரவேற்றுள்ளார்கள். அதே நேரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக யெமனினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் முகமது நாசர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அமைதிக்கான வாய்ப்பு எதிரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி எதிரி ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி இந்த அமைதிக்கான வாய்ப்பினை தவறவிட்டால் அவன் நிச்சயம் வருத்தப்படுவான். எதிரி வாய்ப்பினை தவறவிட்டதற்காக வருத்தப்பட வைக்கும் ஒரு தீர்க்கமான போரிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய தலைமைகளின் வழிகாட்டல்கள் வரும் வரையே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றதும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தால் நெட்டன்யாகு இந்த ஒப்பந்தத்தையும் முழுமையாக நிராகரித்தால் ஹமாஸ் தரப்பினரை போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தை போன்று யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையே குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய வெற்றிகரமான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் தொடர்கின்றார்கள். இதற்கமைவாக இன்றைய தினம் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் 2 சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அடுத்து யெமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது இந்த பதற்ற நிலைமையானது அடுத்த கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அமெரிக்காவின் கடற்படைகளாலும் செங்கடல் கூட்டணியினாலும் யெமன் ஹவுதி இராணுவத்திடம் இருந்து சரக்கு கப்பல்களை அவர்களால் பாதுகாக்கவும் முடியவில்லை. எனவே தற்போது யெமன் ஹவுதி இராணுவத்தினை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சவுதி அரேபியா மாத்திரம்தான். சவுதி அரேபியாவுக்கும் யெமனுக்கும் இடையிலான மோதலை அதிகரிப்பதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான யெமனினுடைய நிலைப்பாட்டினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்கா சவுதி அரேபியா மூலமாக மறைமுகமான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. அத்தோடு இவை தொடர்பாக தெளிவுபடுத்தும் வகையில் யெமனினுடைய புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு எதிராக ஆக்ரோஷமான முடிவுகளை எடுக்குமாறு சவுதி ஆட்சியை அமெரிக்கா கட்டாயப்படுத்துகின்றது. எங்களுடைய தலைநகரான சனாவிலிருந்து மத்திய வங்கியை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்காகவும் மத்திய வங்கியை வீழ்ச்சியடைய செய்வதற்காகவும் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சனாவிலே இருக்கக்கூடிய விமான நிலையங்களையும் விமான போக்குவரத்தையும் முழுமையாக முடக்குவதற்கும் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. அதாவது அமெரிக்கர்கள் சவுதி அரேபியாவை ஒரு விரிவான போருக்கு நகர்த்துவதற்கு விரும்புகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இவ்வாறு எங்கள் மீது ஆக்கிரமிப்பும் போரும் திணிக்கப்பட போகின்றது. தற்போதைய சூழ்நிலையினை சவுதி அரேபியா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்காக செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கி இருக்கின்றோம். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கி இருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களை திசை திருப்புவதற்காக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு சவுதி அரேபிய அரசு அடிபணியக்கூடாது. மேலும் சவுதி ஆட்சியாளர்களுக்கு நான் ஒரு விடயத்தினை நேரடியாக குறிப்பிடுகின்றேன். அமெரிக்கர்கள்
அமெரிக்கர்கள் உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் உங்களை சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். உங்களுடைய நாட்டிற்கும் பொருளாதாரத்திற்கும் நீங்கள் ஸ்திரத்தன்மையை விரும்பினால் எங்களுடைய நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்களை நிறுத்திவிடுங்கள். மேலும் அமெரிக்கர்கள் உங்களை சிக்க வைப்பதில் வெற்றி பெற்றால் அது ஒரு பயங்கரமான தவறாகும் மற்றும் அது மிகப்பெரிய தோல்வியையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே ஒரு பொழுதும் நீங்கள் அமெரிக்கர்களை நம்ப வேண்டாம். அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்றும் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் மோதல் நடைபெறக்கூடாது. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகத்தான் யமன் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கியது. எனவே இப்படியான நிலைமையில் யமனுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருப்பது பலஸ்தீனிய மக்களுடைய நலன்களுக்கு மிக முக்கியமானதாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ளார். ஹெர்மன் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளத்திற்கு தான் விஜயம் செய்துள்ளார். மேலும் குறித்த தளத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு தளபதியுடன் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலிருந்து சில எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளார். தெற்கு பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் தனித்தனியான படைப்பிரிவுகளாகும். இந்த இரண்டு படைப்பிரிவுகளுடைய நோக்கமும் வெவ்வேறானதாகும். நாங்கள் காசாவிலே பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தினாலும் வடக்கு பிரதேசத்திலே ஒரு பொழுதும் யுத்தம் நிறுத்தப்பட மாட்டாது. எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக தெற்கு லெபனான் எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக வெளியேறும் வரை வடக்கு பிரதேசத்திலே எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும். இதற்கமைவாக வடக்கு பிரதேசத்தில் அனைத்து படைப்பிரிவினரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் ஹெர்மன் மலை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மின்னணு தொழில்நுட்ப உளவு மையத்தில் இருந்துதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு இவர் இந்த செய்தியை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த மின்னணு தொழில்நுட்ப உளவு தளத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகள் பேப்பர் டோம்களாக மாற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த உளவு தளத்தினுடைய பல பிரதேசங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. 1973 ஆண்டு நடைபெற்ற போருக்கு பிறகு குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து நடைபெற்றிருக்கக்கூடிய முதலாவது தாக்குதல் இந்த தாக்குதல் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஜாரிட் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்களுக்கு ட்ரோன்கள் தொடர்பாக பயிற்சிகளை வழங்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரி ஒருவரே படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவரோடு சேர்ந்து இன்னும் 2 சிப்பாய்களும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் முழுமையாக மறைத்துவிட்டன. பெரும்பாலும் முக்கியமான குறித்த அமெரிக்க அதிகாரி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதலில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் படுகாயங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானிலே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு ஹிஸ்புல்லா இராணுவ போராளி வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இன்று காலையிலிருந்து மாலை வரை தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமான கட்டத்தினை அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நெட்டன்யாஹுவினுடைய அலுவலகம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. எந்த ஒரு ஒப்பந்தமும் மீண்டும் இஸ்ரேலை போரிடுவதற்கு அனுமதிக்கும். எந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டாலும் விரும்பிய நேரத்தில் இஸ்ரேல் போரை ஆரம்பிக்கும். மேலும் எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை காசாவிலே யுத்தம் தொடரும். இதற்கு பிறகு காசாவினுடைய எல்லையில் ஹமாஸுக்கு ஆயுதங்களை கடத்த முடியாது. நாம் இதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்று ஹமாஸ் போராளிகள் மீண்டும் வடக்கு காசாவை நோக்கி நகர்வதும் சாத்தியமாகாது. மேலும் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகள் உயிருடன் மீட்டெடுப்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் நெட்டன்யாஹுவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகளுக்கும் நெட்டன்யாஹுவின் பயங்கரவாத அமைச்சர்களுக்கும் இடையில் முருகல் நிலை உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது. 9 மாத யுத்த களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மிகப்பெரிய சோர்வினை அடைந்து விட்டார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து விட்டது. இதனால் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளே அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய இந்த நிலைமையில் நெட்டன்யாஹு இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளையும் கோபப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பென்னி கான்ஸும் காடி ஐசன்கோட்டும் குறித்த அறிக்கை தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். மீண்டும் மீண்டும் நெட்டன்யாஹு தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காகத்தான் செயற்பட்டு வருகின்றார் என பென்னி கான்ஸ் வெளிப்படையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிர்கள் மிக முக்கியமானவையாகும். காசாவின் யுத்த களத்திலே இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இதற்கு மேலும் இராணுவ அழுத்தத்தின் மூலமாக எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது. தற்போது
பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமான கட்டத்தினை அடைந்துள்ளது. இந்த நிலைமையிலே ஆத்திரமூட்டக்கூடிய அறிக்கைகளை வெளியிடுவதனால் எந்த பயனும் இல்லை. மேலும் இந்த அறிக்கைகள் யதார்த்தத்திற்கு முரணானது என்றும் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவினுடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹாரெட்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. நெட்டன்யாஹு மீண்டும் இந்த ஒப்பந்தத்தினை நிராகரித்தால் அது எம்மீது அணுகுண்டு வீசுவதற்கு சமனானதாகும். காசா பகுதியிலே நடைபெறக்கூடிய சண்டையானது எந்த தீர்வையும் கொண்டு வரவில்லை. மாறாக காசா பகுதியிலே இஸ்ரேலிய இராணுவம் துண்டாடப்படுகின்றது. இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலே மிகப்பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் போராடிக் கொண்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவம் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இந்த தாக்குதல்கள் எந்தவிதமான நோக்கமும் இல்லாத தாக்குதல்களாகும். இவ்வாறு எந்தவிதமான நோக்கமும் இல்லாத ஊடுருவல்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் அதிகாரிகளுடைய, தளபதிகளுடைய, சிப்பாய்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய இராணுவம் நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்துக்களை அழிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் காசாவிலிருந்து ஹமாஸனை ஒருபொழுதும் அழிக்க முடியாது என்பதும் நிரூபணமாகிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே நெட்டன்யாஹு இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது இஸ்ரேலினுடைய எதிர்கால வீழ்ச்சியை உறுதிப்படுத்திவிடும் என்றும் ஹாரெட்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு மத்தியஸ்தர்களாக செயற்படக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹு அவருடைய அரசியல் காரணங்களுக்காக இந்த ஒப்பந்தத்தினை நாசப்படுத்த விரும்புகின்றார். நெட்டன்யாஹுவினுடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையானது ஹமாஸின் நெகிழ்வுத்தன்மையை பாதித்துவிடும். இதனால் இந்த ஒப்பந்தம் முழுமையாக வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை இருக்கின்றன என்றும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்றைய தினம் கத்தாரிலும் எகிப்திலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. CIA உளவு பிரிவினுடைய தலைவரும் மொசாடினுடைய தலைவரும் தற்போது கத்தாரிலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவர் எகிப்திற்கு விஜயம் செய்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார். ரஃபா நுழைவாயில் பிரதேசம் தொடர்பாகவும் எகிப்துக்கும் ரஃபாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே நிலத்தடி சுவர்கள் அமைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் விசேட உரையொன்றினை முன்வைத்துள்ளார். அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதங்கள் கடந்துவிட்டன. எங்களுடைய எதிர்ப்பு தீர்ந்து விடவில்லை, அது தளர்ந்து விடவில்லை, மேலும் குறையவும் இல்லை. நாங்கள் காசாவிலே உற்சாகமாக போராடுகின்றோம். முன்பிருந்ததை விட எங்களுடைய போராளிகள் மிக வீரியமாகவும் உற்சாகமாகவும் போராடுகின்றார்கள். வெளிப்புறத்திலிருந்து ஆயுத பரிமாற்றம் இல்லாமலேயே நாங்கள் தொடர்ச்சியாகவும் மும்முரமாகவும் போராடுகின்றோம். அதே போன்று எங்களுடைய மக்கள் உணவு நீர் இல்லாமல் விடாமுயற்சியுடன் இருக்கின்றார்கள். ஒரு நியாயமற்ற இனப்படுகொலை போருக்கு மத்தியில் எங்களுடைய மக்கள் விடாமுயற்சியுடன் போராடுகின்றார்கள். 9 மாதமாக தொடரக்கூடிய பட்டினிக்கு மத்தியிலும் நம்பிக்கையுடன் போராடுகின்றார்கள். அத்தோடு நமது போராளிகள் இறைவனின் உதவியுடனும் மிகப்பெரிய உறுதியுடனும் புதுமையான வழிமுறைகளுடனும் தந்திரோபாயமான நடவடிக்கைகளுடனும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஒரு அபாரமான போர் குணத்துடனும் ஈடு இணையற்ற நம்பிக்கையுடனும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரியை எதிர்கொள்கின்றார்கள். 9 மாதங்களாக எங்களுடைய 24 படைப்பிரிவுகளும் காசா முழுவதும் வீர காவியங்களை எழுதி வருகின்றனர். பெருமை மிக்க காசாவிலே உங்களுக்கு ஒரு பொழுதும் இடமில்லை. உங்களுடைய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கும் நேமர் ட்ரூப்ஸ் கேரியர் போர் வாகனங்களுக்கும் இங்கு இடமில்லை. இராணுவ தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட கூலி படைகளுக்கு இங்கு இடமில்லை. தோற்கும் போரிலே கூலிக்கு போராடும் கூலி படைகளுக்கு இங்கு இடமில்லை. திருடர்களை போன்று பொதுமக்களுடைய வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கும் படைகளுக்கு இங்கு இடமில்லை. கவச வாகனங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உயர் அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் இங்கு இடமில்லை. காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய இவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டோ அல்லது படுகாயங்களுடனேயே திரும்புவார்கள் அல்லது அவர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள். அத்தோடு அல்-கஸாம் படை பிரிவினுடைய மனித திறன்கள் கடந்த 9 மாதத்திலே நாங்கள் ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளையும் இணைத்துக் கொண்டுள்ளோம். மேலும் எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத இன்னும் ஆயிரக்கணக்கான போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் களத்திலே களமிறக்கப்படாமல் தயாராக இருக்கின்றார்கள். தேவை ஏற்படும் போது நாங்கள் அவர்களையும் களமிறக்குவோம். அத்தோடு 9 மாதமாக ஆயுத உற்பத்தி வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. எதிரியினுடைய ஆயுதங்களையும் நாங்கள் வெற்றிகரமாக மீள் சுழற்சி செய்து வருகின்றோம். தற்போது எங்களிடம் மிக அதிக அடர்த்தியில் ஆயுதங்கள் இருக்கின்றன. சுமார் 2 மாதங்களாக ரஃபா பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய போரானது மற்றும் வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய போரானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகளை ரஃபா போர்க்களத்திலே சந்தித்துள்ளான். எதிரியின் பொதுமக்களுக்கும் ஜியோனிச சிப்பாய்களின் குடும்பத்தினர்களுக்கும் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். நெட்டன்யாஹு உங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்து அவருடைய அதிகாரத்தினை தக்க வைத்துக் கொண்டது மாத்திரமே அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியாகும். உங்களுடைய குழந்தைகளின் தலையெழுத்தில் நெட்டன்யாஹு விளையாடி அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடர்பாக இன்னும் பல ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடர்பாக பல ரகசியங்கள் எங்களிடம் காணப்படுகின்றன. இந்த ஆவணங்களையும் ரகசியங்களையும் நாங்கள் வெளியிடும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரமே நடுநடுங்கிவிடும். மேலும் சரியான நேரத்தில் இந்த ஆவணங்களை நாங்கள் முழுமையாக வெளியிடுவோம். அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான மாற்றங்களும் மூலோபாய மாற்றங்களும் வரவிருக்கின்றன என அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே அபு உபைதாவினுடைய இந்த அதிரடியான அறிவிப்பில் இருந்து சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை இராணுவம் வடக்கு காசாவிலே வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. தற்போது வடக்கு காசாவினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலின் விளைவாக ஒரு நாளைக்கு சராசரியாக 20 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அத்தோடு நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் பலஸ்தீனிய அரசாங்கத்தின் தொழில்துறை அமைச்சகத்தினுடைய துணை செயலாளர் இஹாப் அல் ஹுசைன் அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். அடுத்து காசா முழுவதும் பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே களமிறங்கியிருந்த கவச படையணியினுடைய தளபதி காலா ஆப்ரஹாம் பலஸ்தீனிய போராளிகளால் வேட்டையாடப்பட்டுள்ளார். கடந்த வாரம் இந்த கவச படையணி தளபதி காலா ஆப்ரஹாம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கான் ஊடகத்திடம் ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருந்தார். நாங்கள் சுஜையா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸினை முழுமையாக அழிப்பதற்கே களமிறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய படையணியானது மிகவும் பலம் பொருந்திய படையணியாகும். இதனால் ஹமாஸ் போராளிகள் எங்களுக்கு முன்னால் வருவதில்லை. மேலும் ஹமாஸ் போராளிகள் கோழைகள் என்றும் குறித்த நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இவர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருக்கக்கூடிய வேளையில் தான் பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை சுற்றி வளைத்து நேரடி துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலில் தான் இவர் காசாவின் கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளார். அதே போன்று கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 401வது கவச படையணியினுடைய தளபதி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகத்திடம் ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருந்தார். ஆனால் இன்றைய தினம் ரஃபா பிரதேசத்திலே ஏராளமான பலஸ்தீனிய போராளிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட தாக்குதலினால் குறித்த தளபதி அவருடைய 2 கால்களையும் ஒரு கையையும் இழந்துள்ளார்கள் என்றும் குறித்த ஊடகமே தற்போது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவரோடு இருந்த ஒரு துணை தளபதியும் ஒரு சிப்பாயும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறித்த ஊடகமே செய்திகளை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு தான் ஒவ்வொரு நாளும் காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தளபதிகளும் துணை தளபதிகளும் சிப்பாய்களும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினுடைய ஏராளமான போராளிகள் ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே களமிறங்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் ரஃபா நகருக்கு அருகாமையில் ஒரு வீச்சிலே கன்னிவெடி பொறியையும் நஸ்ஸல் வெடிகுண்டையும் வைத்துள்ளார்கள். இந்த படைகள் குறித்த வீச்சை அடைந்ததும் பொறிகள் வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று உமர் அல் காசிம் படையினர் தாரல் சுல்தானின் மத்திய பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவின் சுஜையா மத்திய பிரதேசத்தில் அல்-அக்ஸா படையினர் கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து சுஜையாவின் மத்திய பிரதேசத்தில் கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஏராளமான போராளிகள் களமிறங்கி தரமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு பல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 30க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.